பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த வாரத்துலையும் இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக மீட் பண்ணுறதுல நாங்கள் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி அடுத்த இயரில் ஏசுப்பா நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாட்கள் நம்மளை சேஃபாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக உண்மையிலே நம்ம எல்லோரும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்ல. இந்த வருடத்துலையுமே கூட இல்லை, இந்த ஸ்டார்ட்டில் Jan 1 இருந்தவங்க இந்த நாளில் நம்ம கூட இல்லை. ஆனால் ஏசுப்பா வந்து நம்மளுக்கு கிருபையாக இந்த நாளை காண செய்திருக்காரு. ஸோ இப்போவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டீன்ஸ் பிள்ளைகளாக ஒன்றா சேர்ந்து ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஒன்றா சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம். How I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Because He first loved me. Oh, how I love Jesus. சொல்றீங்களா? Love Lord. 1 யோவான் 4:19 சொல்லுது. 1 John 4:19 says, we love him because he first loved us. Amen. He first loved us. And how he loved us? By giving himself, by giving his life for us. And when did he give his life? When did he give his life? Romans 5:8 says, He gave us His life when we were yet sinners. When we were yet sinners, Christ died for us. Amen. And this is God's love, to show His wonderful love. That is how He loves us. He loves us so much. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் பெரியது. இந்த அடுத்த பாடல தான் சொல்லுகிறது, மாறிடா என் மாநேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. இது ஒரு பழைய பாடல். ஆண்டவருடைய அன்பை மிக அழகா வெளிப்படுத்துகிற ஒரு பாடல். அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் இந்த ஒரு பாடலை பாடலாம். கடங்களை தட்டி சந்தோஷமா my God loves me பாடலாமா? மாறிடா என் மாநேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே
அவரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லறியாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானீரே. இயேசுவின் மகா அன்பீரே, அதனால் அவரை அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பீரே, அதனால் அவரை அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் மேல் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆசையா சொல்லாமா? ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் மேல் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிது, அதனால் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிது, இதனால் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சாகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சாகித்திடுமே, விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனால் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே, அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நானுவே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. ஆசையா சொல்லாமா? மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நானுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவே, இயேசுவின் மகா அன்பிதே, அதனால் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே, அதனால் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆமென். இந்த இயேசுவின் மாறாத அன்பு, இதற்கு இணையா வேற எதுவுமே சொல்ல முடியாதுங்க இந்த உலகத்துல. Nothing can compare to the love that Jesus has for you and for me. This evening, He wants you to come back to His love. இந்த சாயங்கால வேளையிலும் ஆண்டவர் இந்த அன்புக்குள்ள நீ இன்னும் வரணும். Maybe you have gone so far from this love. இந்த அன்பை பிரிஞ்சு நீ ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு உணர்வு இருக்கலாம். நீ சொல்லலாம், அக்கா நான் ரொம்ப ஐ ஜஸ்ட் கான் பேக், எங்கேயோ ஆண்டவர் இருக்கிற மாதிரி இருக்குக்கா அப்படின்னு நீ சொல்லலாம். ஐ டெல் யூ, ஹீ ஜஸ்ட் வெயிட்ஸ் வித் அன் ஓப்பன் ஆர்ம்
டு ஜஸ்ட் ரிசீவ் யூ. அவரோட அன்பு மாறவே இல்லைப்பா, அவர் அன்பு மாறவே இல்லை தங்கச்சி. அடுத்த பாடல் இன்னொரு அருமையான ஒரு பாடல். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, இது இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. எபேசியர் 3:18 சொல்லியிருக்குது, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, நம்ம உணரணுமா? How much he loves us, the length, the breadth, the height. இந்த பாடல ஆண்டவருடைய அன்பு உணர்ந்தவர்களா பாடலாமா? ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு.
ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. உண்மையாகவே இயேசுவின் அன்பு நம்மளை புறம்பே தள்ளாத ஒரு அன்பு. மனுஷங்க தள்ளுவாங்க, டெம்பரரி லவ், மேன்ஸ் லவ், பட் காட்ஸ் லவ் இஸ் பர்மனெண்ட், டிவைன், 100% பியோர், பரிசுத்தமான அன்பு. ஆமென். வேதத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இந்த ஒரு மனிதன் 100 ஆடுகளை வச்சுருந்து ஒரு ஆடு வந்து தொலைஞ்சு போயிடுச்சுல. அப்புறம் இவர் ஒன்று போயிடுச்சுன்னு சரி போனால் போகுதுன்னு உள்ள அந்த ஒரு ஆடு பின்னால் போனாராம். He left the 99 and he went after that one. அதை கண்டுபிடிச்சோன்னே ஒரே சந்தோஷத்தில் தோளின் மேலே வைத்து விட்டு கொண்டு he came back. வீடு திரும்பி நான் வாசிக்கிறோம். அந்த ஒரு ஆடு தான் தம்பி தங்கச்சி நீயும் நானும். We were lost but now we are found. நம்மளை தேடி வந்தார், நம்ம தேடி போல. He came in search of us because he loved us so much. அவர் அன்பு நீ போறியா போன்னு விடல, பின்னாலே வர்றார். He comes seeking. I want you back. This evening he wants you back. He wants you back. ஆதி அன்பை நீ மறந்துருக்கலாம். You left your first love ன்னு வாசிக்கிறோம்ல. But God is here telling that I want you back. I love you so much. அடுத்த ஒரு பாடலாம். It's an old hymn. I just love this song. It goes like this. Oh, the love that sought me. Oh, the blood that bought me. Oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. And in tenderness he sought me, weary, sick with sin. And on his shoulders he brought me into his fold again. இந்த உணர்ந்து இந்த பாடலை பாடலாமா? It's a very nice, meaningful song showing God's love for you. And on his shoulders brought me into his fold again, while angels in his presence sang until the courts of heaven rang. Oh, the love that sought me, oh, the blood that bought me, oh, true.
It seems as if eternal days are far too short to sound His praise. Oh, the love that sought me. Oh, the blood that bought me. Oh, the grace that brought me to His fold. Wondrous grace that brought me to His fold. Oh, the love that sought me. Oh, the blood that bought me. Oh, the grace that brought me to His fold. Wondrous grace that brought me to His fold. Wondrous grace. Wondrous grace that brought me to His fold. Wondrous, wondrous grace that brought me to His fold. ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம நன்றியுள்ள இருதயத்தோட ஆண்டவரை ஆராதிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஆண்டவருக்கு இந்த ஆராதனை ஏற்றதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம விசுவாசிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம்குள்ளே போக போகிறோம். இட்ஸ் டைம் ஃபார் காட்ஸ் வேர்ட். ஸோ நம்ம டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் ஹேண்ட்லிங் லைஃப் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ A ஃபார் அனிமோசிட்டி, B ஃபார் பிட்ரேயல், C ஃபார் கிரிட்டிசிசம், D ஃபார் டெஸ்பரேஷன், E ஃபார் எக்ஸால்டேஷன், F ஃபார் ஃப்ரஸ்ட்ரேஷன், G ஃபார் grief, H ஃபார் humiliation, I ஃபார் irritation, J ஃபார் jealousy, K ஃபார் knowledge, L ஃபார் liberty, M ஃபார் mistakes, N ஃபார் no, O ஃபார் obedience, P ஃபார் pressure, Q ஃபார் quarrels, R ஃபார் remembrance வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்குள்ளே போக போகிறோம். இட்ஸ் எஸ். எஸ் என்னவா இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க? ஓகே, நானே சொல்கிறேன். எஸ் ஃபார் ஸ்லாத். அதாவது சோம்பலை கையாள்வது எப்படி. நம்ம வீட்டில் இருக்கும் போது கூட இல்லை, காலையில் அம்மா எப்படி நம்மளை எழுப்புவாங்கன்னா, சோம்பேறியாக படுத்து தூங்கிட்டே இருக்காது, எழுந்து சீக்கிரம், அப்படி எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பு, எழுந்து பைபிள் படி, ப்ரேயர் பண்ணு, ஃப்ரெஷ்அப் ஆகு அப்படி சொல்லிட்டு காலையிலே நம்மளை சொல்லி எழுப்புகிற வார்த்தை என்னென்னா, சோம்பேறியாக இருக்காத அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான சோம்பலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரசன்னா ஃபார் காட்ஸ் வேர்ட். உண்மையாகவே இந்த புதிய ஆண்டில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு சுறுப்புள்ள ஒரு மனுஷனாய் நம்ம மாறப்போகிறோம். ஸோ இன்றிலிருந்து நம்ம ஒரு நியூ லெசனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஹேண்ட்லிங் ஸ்லாத், இந்த சோம்பலை எப்படி கையாளுவது என்று குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அநேகருடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேசினஸ், இந்த சோம்பல் ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறுகிறது, ஒரு பழக்க வழக்கமாகவே மாறுகிறது. நம்மளுடைய லைஃப்பில் இந்த சோம்பலை இந்த லேசினஸை நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமாக, ஒரு சோம்பேறியாக நம்ம மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த லேசினஸ் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை இது தடுத்து விடுறோம். நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் என்று நம்ம நினைப்போம். ஆனால் இந்த லேசினஸ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்குள்ளாக இருந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணாத முடிய ஸ்டாப் பண்ணிவிடும். நம்ம லைஃபுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சிருப்போம். ஆனால் இந்த லேசினஸ் நிமித்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃபோட பேட்டர்னே மாறி போய் விடும். இந்த லேசினஸ் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிறது நிமித்தம் நம்மளால் கோல் அச்சீவ் பண்ண முடியாது. எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல நின்று கொண்டு இருப்போம். புதியதான ஒரு காரியத்தை முயற்சிக்க முடியாது, புதியதான ஒரு காரியத்தை நம்ம தொடங்க முடியாது. ஏனென்று சொன்னால் நம்மளுக்குள்ளாக இந்த சோம்பல் இருக்கும் பொழுது புதியதான காரியத்தை செய்ய விடாது. அந்த சோம்பல் நம்மளை உள்ளுக்குள்ளாக போட்டு வாற்றி வதைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, தேவனுடைய அழைப்பை நம்ம இழந்து விடும், தேவனுடைய திட்டத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சோம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த சோம்பலை நம்மளுக்குள்ளாகவே நம்ம உருவாக்குறோமே தவிர அதுவாக நம்மளுக்குள்ளே தேடி வருவது கிடையாது. ஒரு லேசியான ஒரு மனுஷனை பைபிள் என்கரேஜ் பண்ணுவது கிடையாது. பைபிள் இந்த லேசி பர்சனை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. நீங்கள் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். இந்த சோம்பேறியை பைபிள் எப்படி அவனை வெளிப்படுத்தி காமிக்கிறது என்று சொன்னால், ஒரு கதவு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரண்ட்ல போகுது, அப்படியே பேக்ல வருது. அதே போல தான் சோம்பேறியும் அவன் செய்யலான்னு நினைப்போம், அப்புறம் போய் அவன் தன்னுடைய பெட்ரூம்ல போய் படுத்துக் கொள்ளுவான். நீங்க நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூட நீங்க வாசிச்சா, சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். நம்மளோட லைஃப்ல ஒரு சோம்பேறியா இருக்கும் பொழுது முன்னேற முடியாது. ஒரே இடத்துல தான் நம்ம இருப்போம். அது மட்டுமல்ல, நம்ம முன்னாடி போற மாதிரி இருக்கும், இருக்கிற இடத்துக்கு பின்னாடி அப்படியே விடுவோம்.
ஆனால் இந்த லேசினஸ் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசை, இந்த விருப்பத்தை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிச்சிட்டு கொண்டே வரும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஓய்வு எடுத்துக்கொண்டு சும்மா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒர்க் என்ற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பைபிளில் ஆதியாகமம் 1:28 நீங்கள் வாசித்தால், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, நீங்க ஆதியாகமம் 2:15 நீங்கள் வாசித்தால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் எதற்காக ஆடம் அண்ட் ஈவை வந்து அந்த தோட்டத்தில் வைத்தார் என்று சொன்னால், அதில் ஒர்க் பண்ணுவோம், அதில் எல்லாவற்றையும் மெயின்டைன் பண்ணும்படியாக தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஆடம் அண்ட் ஈவ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க விழுந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒர்க்கு கொடுத்தாரு என்று நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணி அந்த விழுந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ஒர்க் லோடு ஹெவி ஆயிடுச்சே தவிர, அவங்க விழுந்து போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஒர்க்கை ஏற்படுத்தி வைத்திருந்தார். நம்முடைய லைஃப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நம்ம தேவனை மகிமைப்படுத்துறது மாத்திரம் அல்ல, நித்தியத்தோடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுகிற நபராய் நம்ம மாறுகிறோம். நம்மளுக்குள்ளாக அந்த சோம்பல், அந்த லேசினஸ் கண்டு இருந்துச்சுன்னா நம்முடைய தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நம்ம நிறைவேற்ற முடியாது. இந்த சோம்பல், இந்த லேசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் போல சீக்கிரமாக செயல்படும். அதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக என்ன பண்ணணும்னா அந்த லேசினஸை வந்து நம்ம மேற்கொள்ளணும். நம்ம லைஃப்பில் வந்து அதை மேற்கொள்ளாமல் அப்படியே விட்டுவிடும் என்று சொன்னால் அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ளாக அது கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து விடும். நீங்கள் பிரசங்கி 9:10 ஞானி சொல்லுகிறார், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாருங்க, நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அது உன்னுடைய பலத்தோடு கூட செய். வசனம் சொல்லுகிறது, நீ பாதாளத்துக்கு போயிட்டினா அங்கே உன்னுடைய அறிவும் உன்னுடைய ஞானமும் உன்னுடைய பலனும் எதுவுமே செயல்படாது. நீ ஒன்றுமே இல்லாத ஒரு நபராய் நீ மாறி விடுவேன். ஜீசஸோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்த நாட்களில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைமில் அவருடைய லைஃப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் உள்ள ஒரு பர்சனாக தான் இருந்தார். ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு நபராக தான் காணப்பட்டான். தன்னுடைய சீஷர்கள் எல்லாரும் இரவு நேரில் தூங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு மட்டும் அந்த கெத்செமன் கார்டனில் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய லைஃப் முழுவதும் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஒர்க் ஹார்ட் பண்ணுற ஒரு பர்சனாக நபராக தானே காணப்பட்டார். நீங்கள் யோவான் 9:4 நீங்கள் வாசித்தால், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. என்னை பிதா அனுப்பினார், அவருடைய கிரியை நான் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நீங்க யோசித்து பாருங்க, இயேசு கண்டே அவருடைய ஒர்க்கை பண்ணாமல் இருந்தா இன்னைக்கு சுவிசேஷம் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்காது. நம்ம எல்லாம் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளாக நம்ம இருந்திருக்க மாட்டோம். நம்ம ஒரு பாவத்திலும் ஒரு சாபத்திலும் ஒரு அடிமைத்தனத்தில் தான் இருந்திருப்போம். இயேசு இந்த உலகத்துல வந்து அநேக இடத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையை சுமந்தார். ஆனால் ஒரு சோம்பேறியாக ஒரு லேசி உள்ள ஒரு பர்சனாக அவர் காணப்பட்டு இருந்தார் என்று சொன்னார். இன்னைக்கு உலகமே ஒரு பாவத்துக்குள்ளாக இருந்திருக்கும், உலகம் ஒரு வெளிச்சத்திற்குள்ளாக வந்திருக்காது. அது மட்டுமல்ல, அவருடைய ஊழியம் செய்த நாட்களில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னார், ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இயேசு வந்து பரிசேயர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் யோவான் 5:17 நீங்கள் வாசித்தால், இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இந்த கிரியை செய்து வருகிறார் என்றுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், என் பிதாவும் ஒர்க் பண்றாரு, நானும் ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்றார். இயேசு இந்த உலகத்துல வந்து அவர் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் நினைச்சிட்டு இருந்தா அவருடைய வல்லமை ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணி அநேகர் அப்பாயின்மெண்ட் பண்ணி எனக்காக ஒரு ஆர்டர் கட்டளையிட்டு இருக்கலாம், நீங்க இந்த வேலையை செய்யுங்க சொல்லிட்டு அநேகருக்கு பொறுப்புகளை கொடுத்துருக்கலாம். ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்து நடந்து திரிந்து அநேக இடத்துல போய் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அநேக மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நபராய் மாறினார். ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து தோன்றது முதல் அது அஸ்தமிக்கிற வரைக்கும் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டே இருந்தார். நீங்கள் மார்க் 1:32 நீங்கள் வாசித்தால், சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, அந்த ஈவினிங் வரைக்கும் அநேகருக்கு ஜோம் பண்ணினார், அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நபராய் மாறினார்.
நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, அதுக்கு முன்னாடி இயேசு அநேக ஊழியத்தை செய்தார். அவருக்கு ரொம்ப டயர்ட் இருந்திருக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது அவர் அதிகாலையிலே எழுந்து புறப்பட்டு ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லுது. இயேசு எப்படிப்பட்ட நபராக இருந்தார் என்று சொன்னால், ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு நபராக, லேசினஸ் என்ற வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த லேகின் பிடித்த பிசாசு பிடித்த ஒரு நபர் அவனுடைய லைஃப்ல அந்த ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு ஒரு கடலை டிராவல் பண்ணி வேற பிளேஸுக்கு போயிருப்பார். நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். எதற்காக அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், அந்த கடலை தாண்டி டிராவல் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தான் வந்தார். அந்த இடத்துல இயேசு பிசாசு பிடித்த நபரை சந்தித்து விடுதலை கொடுத்து அவனை சுகப்படுத்துகிறார். நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஒரு தனிப்பட்ட நபருக்காக இயேசு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கார் என்று சொன்னார். இஸ் நாட் எ லேசி பர்சன். அவர் ஒரு சோம்பேறியான ஒரு நபர் கிடையாது. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஒர்க் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியும் ஒரு விருப்பம் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா, அந்த கடலை டிராவல் பண்ணி அந்த இடத்துல போய் சேர்ந்த உடனே அவர் நினச்சிட்டு இருந்தால் அவர் ரெஸ்ட் எடுக்கலாம். இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அவருக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். யாரும் அவர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த கடலில் இருக்கிற ஜனங்களுக்கு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்கிறார். அப்படின்னா நம்மளை உண்டாக்குன தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனுஷன். அவர்கிட்ட அந்த லேசினஸே கிடையாது. நம்முடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம நிறைய காரியத்தை நம்ம செய்யணும் என்று நினைப்போம். ஆனால் நம்ம செய்யாமல் முடியாமல் போகிறது. நிறைய இடத்துக்கு நம்ம போய் ட்ராவல் பண்ணி ஊழியம் பண்ணணும், நம்மளுக்கு ஆசை இருக்கும், வாஞ்சை இருக்கும். ஆனால் இந்த லேசினஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளாக இருந்து அதை செயல்பட விடாது. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். Why we need to remove laziness from our life. ஏன் இந்த சோம்பலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம நீக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். லேசினஸ் மேக்ஸ் அஸ் லூஸ் எவ்ரிதிங். அநேக காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. இந்த சோம்பல் இருக்கிறது நிமித்தம் நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நம்ம நினைப்போம், ஆனால் அது தடைப்பட்டு போகும். எது நிமித்தம் என்று சொன்னால், இந்த சோம்பல் இருக்கிறது நிமித்தம். நீங்கள் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். பாருங்க, சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஒரு லேசினஸ் பர்சனுக்கு கூட அநேக ஒரு விஷன் இருக்கும், ஒரு தரிசனம் இருக்கும், எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும் என்று நினைப்போம். ஆனால் அந்த லேசினஸ் நம்மளுக்குள்ளாக இருக்கிறது நிமித்தம் அந்த விஷன், அந்த பர்பஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். நம்மளால் ஒன்றுமே செய்யவே முடியாது. நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்வத்தோடு கூட நம்ம காணப்படுவோம். பட் இந்த லேசினஸ் அதை அச்சீவ் பண்ண விடாது. அப்படியே நம்ம அதே இடத்துல நம்ம இன்று விடும். நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு ஸ்திரியை குறித்து சொல்கிறாங்க. அவருடைய பேரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 12 வருஷமா ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்த்தீங்கன்னா, அவருடைய சரீரத்தில் அவ்வளோ பலவீனங்கள், அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு. நீங்கள் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, பாருங்க, அவருடைய லைஃப்ல அவ்வளோ வலி வேதனை இருந்துச்சு, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலாவது நான் தொட்டால் சுகமடைவேன் என்று சொல்லி அந்த வாஞ்சி, அந்த விருப்பம் வந்துச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, அவளுடைய சரீரத்தில் முழுவதும் ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், ஒரு பலவீனம், ஒரு போராட்டம். ஆனால் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சியை வைத்துட்டு அவர் அப்படியே சும்மாவே இல்லை. இந்த இயேசுவை நான் சந்திக்கணும், இயேசுவோட வஸ்திரத்தை ஓரத்துக்கு நான் தொடணும்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள அந்த வாஞ்சை விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அது உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அமைதியாக இல்லை. ஏன்னாதான் அவருடைய சரீரத்தில் பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் என்ன ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னால், நீங்கள் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஒரு பக்கத்தில் அவருக்கு சோர்வு இருக்கிறது, ஒரு பக்கத்தில் அவருக்கு பலவீனம் இருக்கிறது. அவருடைய சரீரம் முழுவதும் வேதனைக்குள்ளாக இருந்தாலும் அவளுக்குள்ளாக ஒரு வாஞ்சை, நான் ஒரு விடுதலை பெறணும்,
எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஒருவேளை வந்து எனக்கு பலவீனம் இருக்குது, என்னால் போக முடியல, நான் இப்படி இருந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா உண்மையாகவே அன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றிருக்க மாட்டா, ஒரு சுகத்தை பெற்றிருக்க மாட்டா. அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடணும் என்று சொல்லி அவர் போய் தொட்டது நிமித்தம் தான் அன்றைக்கு ஒரு சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நம்மளோட லைஃப்பில் கூட அநேக காரியங்கள் நம்ம செய்யணும் நம்மளுக்கு வாஞ்சி இருக்கிறது. ஒரு பக்கத்தில் நம்ம சரீரத்தில் வீக்னஸ் இருக்கலாம், வலி வேதனை இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லேசிஃபுல்லாக ஒரு பர்சனாக நம்ம இருக்கக்கூடாது. என்னதான் வலி வேதனைகள் இருந்தாலும் நம்மளுக்குள்ளாக அந்த லேசினஸை எடுத்து போட்டு நான் எப்படியாவது செய்யணும் அந்த வாஞ்சை மாத்திரம் இருந்தால் தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்ம மாற முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க சொன்னீங்கன்னா யங் பீப்புள் எப்படி இருக்காங்க சொன்னீங்கன்னா அவனோட டைமை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக வீடியோ கேம் ஆடிட்டு சாப்பிட்டு கொண்டு அப்படியே இரவில் வந்து போய் அப்படியே படுத்துடுறாங்க. இப்படிப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்தாலும் அப்படியே ஒரு ஒர்க்கை செஞ்சாலும் அவங்களால வந்து ஒரு கடினமாக செய்ய முடியாது, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. அதை அப்படியே சும்மா லைட்டாக செஞ்சுட்டு அப்படியே விட்டு விடுவாங்க. எது நிமித்தம் தெரியுமா? அந்த சோம்பல் நிமித்தம் தான். இவங்களை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது சொன்னால், நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். லேசினஸ் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களால ஒரு காரியத்தை வந்து சந்தோஷமாக செய்ய முடியாது, ஒரு செல்ஃபிஷாக இருப்பாங்க, எந்த விஷயத்திலும் முன்னேற முடியாது, ஒரு பொறுப்பற்ற நபராய் மாறிவிடுவாங்க. அவங்களால எந்த ஒரு புதியதான காரியத்தை உருவாக்க முடியாது, செய்ய முடியாது. அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பைபிளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்களுக்கு ஒப்பீடாக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தார் எறும்பை குறித்து அழகான ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறாங்க. நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தையும் சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். இந்த ஆண்ட் கிட்ட இருந்து 3 லெசன்ஸை நம்ம வந்து கற்றுக்கலாம். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் டோன்ட் ஒர்க் ஃபார் லீடர். எறும்பு எந்த ஒரு தலைவனுக்காக ஒரு தலைவருக்காக வேலை செய்யாது. நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும், அதை வழி நடத்துவதற்கு அதற்கு ஆலோசனை சொல்லுவதற்கு எந்த லீடரும் கிடையவே கிடையாது. ஆனால் இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை அதுவாகவே செய்கிறது. அதற்கு டெய்லி நீ காலையில் எழுஞ்சி நீ வெளியில் போகணும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் அதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட வேண்டிய கிடையாது. யாரும் அதை என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட ஒர்க்கை அதுவாகவே தானாகவே செய்கிறது. நிறைய யங் பீப்புளோட லைஃப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதற்காக படிக்கிறான், எதற்காக ஒர்க் பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா அப்பா அம்மாவுடைய கண்டிஷன் நிமித்தம், அப்பா அம்மாவோட தொல்லையை நிமித்தம், அப்பா அம்மாவுடைய அந்த கட்டாயத்து நிமித்தம் தான் ஒர்க் பண்ணுறான், படிக்கிறான், தன்னுடைய வேலையை செய்கிறான் என்று சொல்லி. சிலருக்கு வந்து ஏஞ்சி பல்லு தேய்ப்பா சாப்பிடுப்பான் என்று சொல்லி எல்லா காரியத்திற்கும் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தால் தான் அவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஒரு சென்சஸ் சொல்லுது, லாக்டவுன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அநேகர் வந்து அது யங் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேசினஸ்லேயே அப்படியே முழுகி போயிட்டாங்க, அவங்களால எந்த ஒர்க்கும் பண்ண முடியல என்று சொல்லி ஒரு சென்சஸ் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏன் ஒர்க் பண்ணுறான், ஏன் வந்து வேலை செய்கிறான் என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு பின் விளைவுகள் நம்ம சந்திப்போம், ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுவோம், இவங்க தொல்லை தாங்க முடியல, இவங்க சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதற்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒர்க் பண்ணுறோமே தவிர நம்ம ஒரு விருப்பத்தோடு கூட உண்மையாக நம்ம வேலை செய்யணும், நம்ம முன்னேறணும் என்று அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம செய்வது கிடையாது. யாராவது சொல்லி செய்கிறோம், யாராவது திட்டி செய்கிறோம், யாராவது வழி நடத்தி கவுன்சில் கொடுத்து தான் நம்ம செய்கிறோமே தவிர நாமவே தானாக முன்பாக வந்து நம்ம செய்யணும், இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, இந்த ஒர்க் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது, இது மூலமாக நான் தேவனுடைய திட்டத்தை செய்கிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன், அதற்காக தான் தேவன் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஸ்கூலை கொடுத்துருக்கிறார், நான் நல்லா படித்து முன்னேறணும் என்று சொல்லி நம்மளுக்குள்ளாகவே அந்த உணர்வு வரணுமே தவிர நம்ம பேரண்ட்ஸோட கட்டாயத்தினாலோ நம்ம டீச்சர்ஸோட கட்டாயத்தினாலோ அல்ல.
நம்மளுக்குள்ளாகவே ஒரு உணர்வு வரணும். நான் ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக நான் இருக்கணும். எனக்குள்ள இந்த சோம்பல் கிடையாது, நான் லேசி உள்ள பர்சன் கிடையாது, நான் எறும்பை போல ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு நபராய் நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம வர வேண்டும். இந்த ஆண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லீடரும் கிடையாது, எந்த தலைவரும் கிடையாது, அதுவாகவே காரியத்தை செஞ்சிச்சு. செகண்ட் லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அண்ட் டோன்ட் வேஸ்ட் டைம் இன் லேசினஸ். இந்த சோம்பலான டைமில் வந்து எறும்பு வந்து தன்னுடைய நேரத்தை வந்து வீணாக்காது. அதுக்கு சோம்பல் என்ற ஒரு காரியம் அதோடைய வாழ்க்கையில் அதோடைய கேரக்டரில் கிடையவே கிடையாதான். அதோட நாள் முழுவதும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு எறும்பாக தான் காணப்படும். அதோடைய நேரத்தை வந்து வீணாக்குவதற்கு அதோடைய வாழ்க்கையில் இடம் அளிக்காதா. நம்மளால் கண்ணு பிடிக்கவும் முடியாது. ஒரு எறும்பு சும்மா இருக்கிறது என்று சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாதான். ஏன்னா அது ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு நபராய் அது காணப்படும். அதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை நாள் உயிரோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 60 days தான் அது உயிரோடு கூட இருக்கும். ஆனால் அந்த இருக்கிற அந்த நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்டர் டேஸுக்காக ஒரு ஃபுட்டை கலெக்ட் பண்ணி வைத்துக்கொண்டே இருக்குமா. அவ்வளோ ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு எறும்பாக அது காணப்படுகிறது. அதற்கு எந்த பிரபுவும் கிடையாது, எந்த ராஜாவும் கிடையாது. அதுக்கு வந்து குறிக்கப்பட்ட நேரமே கொஞ்சமான நேரம் தான், குறிக்கப்பட்ட காலமும் கொஞ்சமான ஒரு காலம்தான். ஆனால் அந்த கொஞ்சமான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையவே கிடையாது. அது வந்து நேரத்தை வீணடிக்கவே அடிக்காது. வின்டருக்காகவே அந்த வந்து ஃபுட்டை அது கலெக்ட் பண்ணி வைக்கும். அதோடைய கையின் பிரயாசத்தை அது சாப்பிடாது. ஆனால் இருந்தாலும் அது வந்து ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு நபராய் அது காணப்படுகிறது. ஆனால் நிறைய யங் பீப்புளோட லைஃப்பில், நிறைய டீனேஜ் பீப்புளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இருக்கிற நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். டைம் போகவே மாட்டேங்குது, ஒரு நாள் முழுவதும் செலவழிக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக போகுது என்று சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையாக பார்த்து கொண்டே இருப்போம். நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் வந்து ஒரு ப்ரிஷியஸ், டைம் இஸ் அ கோல்டு என்று சொல்லுவாங்க. ஒரு தங்கத்தை போலது, ஒரு பொற்காலத்தை போலது நேரம் என்று சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு நேரத்தை இழந்துட்டோம் என்று சொன்னால் அது மறுபடியும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, மறுபடியும் அதை நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம வந்து நம்முடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத காரியத்தை நின்று நம்ம பேசுகிறத, தேவையில்லாத டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறது நிமித்தம் அநேக காரியங்கள் நம்ம இழந்து போய் விடுறோம். அநேக அச்சீவ்மெண்ட் பண்ணாமல் நம்ம இழந்து போய் விடுறோம். நம்ம ஃபியூச்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாக நம்ம மாறுகிறது. சில வருஷங்களுக்கு முன்னாடி டைம் மேக்சின், அந்த மேக்சின்லேருந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஒரு நபர் வந்து இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து ட்ராவல் பண்ணி அவர் இருந்த பிளேஸுக்கே அவர் போனாராம். அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்களாம், இந்தியாவுக்கு போனே உடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு என்று சொன்னாராம். அவர் சொன்னாராம், நான் இந்தியாவில் நிறைய இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி போன பொழுது நான் பார்த்த ஒரு விஷயம், நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து சும்மாவே நின்று கொண்டு இருக்கிறான், எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அமைதியாகவே இருக்கிறான், டைம் அப்படியே வேஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட லைஃப்பில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அவன் வாயை திறந்தாலே நிறைய காரியத்தை பேசுவான், நிறைய இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நிறைய சாதிக்கணும் என்று சொல்லி அநேக திட்டங்களும் அநேக டிசையர்ஸ் அநேக வாஞ்சைகளோடு கூட அவன் செயல்படுவான், பேசுவான், எல்லாமே சொல்லுவான். அவனோட ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே முன்னேறி போக மாட்டான். ஏனென்று சொன்னால் அந்த லேசினஸ் அவனுக்குள்ளாக இருக்கிறது நிமித்தம் எல்லாமே வாயில் சொல்லுவானே தவிர வார்த்தைகளா அவனோட செயலில் ஒன்றுமே இருக்கவே இருக்காது. ஒரு மீனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அந்த கடல் இருக்கும் பொழுது அது தேவையான உணவை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுறது, அது போய் ஒரு இடத்துல போய் தூங்காது. அந்த உணவை சாப்பிட்டுட்ட பிறகு, அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு அது என்ன பண்ணணும்னு சொன்னால் மேலே கீழே மூவ் பண்ணிக்கொண்டு அப்படியே சுற்றி கொண்டு அந்த கடல் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து கொண்டே இருக்கும். நம்ம சாப்பிட்டோமே கொஞ்சம் நேரம் தூங்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த பழக்க வழக்கம் அதுக்கு கிடையவே கிடையாதான். சில வகையான மீன்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட் போகுமா. எதுக்கு தெரியுமா? டு ப்ரீட் பண்ண, அந்த இனத்தை பெருக்கிறதுக்காக இன்னொரு காண்டிலேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு மூவ் பண்ணமா. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மீனே எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால், ஆனால் நம்ம எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் என்று இன்னைக்கு யோசித்து பாருங்க. ஸோ த லா ஆஃப் நேச்சர் என்ன சொல்லுது என்று சொன்னால், சோம்பலுக்கு இடம் கிடையவே கிடையாது, அதிர்ஷ்ட வசத்துக்கு இடம் கிடையவே கிடையாது. ரெஸ்ட் எடுக்காமல் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நம்ம மாற முடியும். தேர்ட் லெசன் ஆண்ட்டை குறித்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், டோன்ட் வெயிட் டில் த வின்டர். குளிர்காலம் வரைக்கும் அது காத்திருக்கவே இருக்காதான். நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பாருங்க, கோடை காலத்தில் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. ஒரு பக்கத்தில் அது சம்பாதிக்கிறது, இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வின்டருக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது சேகரித்து கொண்டே இருக்கிறதா. இந்த ஆண்ட்டுக்கு எங்கேருந்து இந்த விஷன் வந்தது பாருங்க. ஒரு சின்ன ஒரு எறும்பு தான், ஆனால் அதோடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வின்டர் டைமில் கஷ்டப்படக்கூடாது, அதோட விஷனோடு கூட ஒர்க் பண்ணுது, ஒரு தரிசனத்தோடு கூட செயல்படுகிறது. எறும்பை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, 40,000 எறும்பை சேர்த்தா தான் மனுஷனுடைய மூளைக்கு ஈக்குவலாக இது பண்ண முடியும் என்று சொல்கிறாங்க.
எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. அப்படின்றா மனுஷனுடைய மூளைக்கு அளவு எறும்போட மூளை சின்னது தான். எறும்போட பிரெயின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 தானா. ஆனால் மனுஷனுடைய பிரெயின் செல்ஸ் எவ்வளோன்னா 10,000 மில்லியனா. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. நம்மளோட கீழே நிலைமையில் இருக்கிற எறும்பு தான், நம்மளோட டேலண்ட்ல கம்மி தான், நம்மளுக்கு இருக்கிற பிரெயின் ஓட கெப்பாசிட்டி கூட அதுக்கு இல்லை. ஆனால் அது ஒரு விஷனோடு கூட ஒரு தரிசனத்தோடு கூட செய்து வின்டர் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் என்று சொல்லி அது வெயிட் பண்ணலை. அந்த டைமில் நம்ம முயற்சி பண்ணலாம் என்று சொல்லி அது வெயிட் பண்ணலை. வின்டரில் நான் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு வேண்டிய காரியத்தை முன்னாடியே அதை சேர்த்து வைத்துக் கொள்ளுது, முன்னாடியே அது எல்லாவற்றையும் முயற்சி செய்து சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்ளுகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எக்ஸாம் வரும்போது தான் படிப்பான், அப்போ தான் அந்த புக்கே திறந்து அவன் பார்ப்பான். எக்ஸாம் வரும்போது தான், நாளைக்கு எக்ஸாம் இருக்கும்போது தான் இன்றைக்கு அந்த கொஸ்டினை படிப்பான், அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிப்பான். ஆனால் எறும்பு பார்த்தீங்கன்னா வின்டருக்காக வெயிட் பண்ணாதுப்பா, அதுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட பலத்தில் ஒரு தரிசனத்தோடு கூட அது செயல்படுகிறது. ஆனால் நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அநேக விஷயத்தில் நம்ம போஸ்ட்போன் பண்ணி கொண்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹேபிட்டாகவே நம்ம வைத்துக் கொள்கிறோம். அது எதை கொண்டு போகிறதுனா ஒரு லேசினஸ்குள்ளே கொண்டு போகுது. ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் அந்த லேசினஸ் சோம்பல் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை வந்து அன்றைக்கே செய்யணும் அன்றைக்கே முடிக்கணும் அவன் நினைக்க மாட்டான். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவனுக்குள்ளாக அந்த லேசினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி அதை வந்து செய்ய விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்துறோம். ஏன் நம்ம ஒரு காரியத்தை வந்து கடைசி நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கோடு கூட நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய டைமில் வந்து ப்ராப்பராக செய்யாமல் செய்ய வேண்டிய காலத்தில் வந்து நம்ம சரியாக செய்யாத நிமித்தம் அதை அப்படியே சேர்த்து வச்சு தான் நம்ம கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறோம். நீங்கள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். பாருங்க, ஒரு ஒர்க்கை வந்து ஜாக்கிரதையா சரியான டைம்ல லேசினஸ் இல்லாம அவன் செஞ்சானா எங்க போய் நிற்பான் என்று சொன்னால் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்பான். ஒரு வேலையை வந்து சுறுசுறுப்பா லேசினஸ் இல்லாமல் சரியான டைமில் ஜாக்கிரதையாக செய்கிறவன் கிங்குக்கு முன்னாடி போய் நிற்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்மளுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு தரிசனத்தையும் ஒரு காரியத்தை கொடுக்குறார் என்று சொன்னால் அந்த நிமிஷத்திலிருந்து அந்த கிளாக்ல இருக்கிற முள் வந்து போய்கொண்டே இருக்கும், நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் சரியான நேரத்தை நம்ம செய்யணும். நம்ம இழந்து போன டைமை வந்து மறுபடியும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எப்போ செய்வோமோ அப்போ நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம சொல்லவே முடியாது. டைம் இருக்குன்னு சொல்ல காரியத்தை செய்யணும் என்று சொன்னால் சரியான நேரத்தில் தொடங்கி நம்ம முடித்தாதான் அது நம்மளுக்கு ஒரு சக்ஸஸாக மாற முடியும். நிறைய விஷயம் இருக்கும், நிறைய ஆம்பிஷன் இருக்கும், நிறைய கோல் அச்சீவ் பண்ணணும் நம்மளுக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் இந்த லேசினஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளாக இருந்துச்சுன்னா ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே செய்யவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேள, ஆண்டவரே எறும்பை போல என்னை மாற்றுங்க, எறும்பை போல நான் காரியத்தை செய்யணும், என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்கக்கூடாது, நான் வின்டருக்காக நான் காத்திருக்கக்கூடாது, என் டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் மற்றவங்களை சொல்லி நான் செய்யக்கூடாது, நானாகவே உண்மையாக செய்யணும், நான் முன்னேறணும், இந்த சோம்பலின் ஆவி எனக்குள்ளேருந்து எடுத்து போடுங்க என்று சொல்லி நம்ம இருக்கிறத நம்ம ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் கேட்ட நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்குள்ளாக அந்த சோம்பல் வேண்டாம் ஆண்டவரே. ஒருவேளை தகப்பனே வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சோம்பல் உள்ள ஒரு நபராய் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் முதல் தகப்பனே சோம்பலின் ஆவியை எங்களுக்குள்ள அதை எடுத்து போட்டு ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. நீங்கள் இந்த உலகத்தில் வந்த பொழுது ஒரு நாளும் தகப்பனே டைமை வேஸ்ட் பண்ணது கிடையாது, நீங்கள் வந்து சும்மாவே இருந்தது கிடையாது ஆண்டவரே. நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே போல் எங்களை உருவாக்கியே மாற்றுங்க தகப்பனே. எங்களை எறும்பை போல ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு நபராக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இன்று கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.